கண்ணே பாப்பா இந்த நேரத்துக்கு வந்துருக்கீங்க எதுக்கு வந்துக்கிறேன் மூச்சு வாங்குற எல்லா வேலை அது அடிக்குமா அட ஏங்க ஏங்க பொட்டிக்கார அண்ணா ஏவப்பா என்ன ஏங்க இப்படி நான் ஓடோடி வந்திருக்கே ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போகட்டும் சரி நான் போய் பாக்குறேன் சரி ஏதாவது எடுத்து கொடுக்குறா பொட்டி பொட்டி போடுறாங்களா என்ன அப்படி அடி எங்க பண்ணத்து செவப்பழகி முடியுமா அப்படியா நம்ம 2 பேரும் ஏலகிரிக்கு மலைக்கு போய் 2 பேரும் சேர்ந்து பசிச்சு நம்ம 2 பேரும் கொஞ்சம் குழந்தை பத்துக்கலாம் ஒரு கூதிய வேண்டாம் அது உனக்கு வேண்டாம் இருக்கலாம் எனக்கு தம்ப உயிர் அப்படியா ரைட் எனக்கு அப்பா அம்மா கூட தொழில் தான் ஆமா நானும் வேலை தாயா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலை இப்ப எல்லாம் செய்யறது இல்ல என்ன வேலை கை வேலை தான் கை வேலை சரி இருக்கிற கூட்டம் கலவரிச்சு வரல ரைட் மல்லிகா அம்மா இப்படி சபையாடி வந்திருக்கும் பொழுது நான் யாரு இந்த சபை நாடி வந்திருக்கிறீங்களா நான் யார் வீட்டு பாப்பா நீ யார் வீட்டு பாப்பா அதற்கு முன்பதாக இந்த தீப ஒளியும் சிங்கார பொட்டேடை ஏன் என்ன காரணம் என்ன காரணம்னு நானும் வந்ததுல கேக்குறாயா ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன கரிசல் பட்டியா ஆமா இன்னும் கரிசல் பட்டி கண்ணாடி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரு செனட் வைக்கிறார்கள் அவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஆண் போன பக்கம் அரசு பெற்றாடு பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வை குறைவில்லா செல்வங்களை பெற்று இந்த ஊர் கண்ணாடி மாரியம்மன் சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அது போல ஒரு குடி வளர்வா அம்மாளை பிரார்த்திக்கிறேன் சபை நாடி வந்திருக்கிறீங்க யாரு விட்டு பாப்பா ஐயோ ஐயோ அடியே செல்லம் அடியே ஜோதி பத்தி மத்தனோ ஜாதி மலரே அடியே மல்லிகா என்னுடைய பெயர் விளக்கம் உனக்கு தெரிந்ததா ஒன்னும் புரியலையா அப்பா அந்த ரக்க பாதர் பெச்சிட சுத்திர வதிர ரூபி சரி
என்ன ஊம்பி? ஏய் ஓய் சுந்தரவதின ரூபி காது கேட்கலாயா? என்ன மட்டும் ஊம்பி நம்ம இருந்துச்சு. ரைட். உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அப்படி என்னுடைய பெயரோ திருவிடை மாது. திருவிடை மாது. பாட்டி சரி. அப்படி இருந்தாலும் இந்த தங்கத்தை பெற்றெடுத்த தாயிருந்த யாராயா? மலையா 10 மாதம் 3 நாள் 3000 திசிவில் அடிகள் என்னை அகத்துல தாய் பேர் தெரியுமா? என்ன பேரம்மா? அம்மா, என்னுடைய தாய் தந்தை பெயர் உனக்கு தெரிந்ததா? ஒன்னும் தெரியல. அம்மா, தாயார் பெயரோ சிவகாமி,
தாயார் பேரோ சிவகாமி. ஆமா. சரி. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று இருக்கு போலவா? ஆமா ஐயா. அதற்கு காரணமாக இருந்த தந்தை பேர் தெரியுமா? என்ன பேருங்க? தந்தை பெயரோ சிவராஜ மன்னன். சிவராஜ மன்னன். சரி. அப்படி சிவராஜ மன்னனுக்கும் சிவகாமிக்கும் நான் திருவடியாக பிறந்து சரி. நான் யாரை மாலையிட்டேன்? கல்யாணம் ஆயிருச்சா? உனக்கும் ஆயிருச்சா? மன்னர் கட்டிய தாலி மாற மட்டும் தக்குது உனக்கு தெரியலையா? ஐயோ, என் புண்ணியர் கட்டிய தாலி புண்ட வரைக்கும் தொங்கு. ஓய், பூமி பார்த்து தொங்குதுடா அழுப்பு. பூமியை பார்த்து தொங்குதா? இல்ல ஐயா, கேஸ்ட் ப்ராப்ளம். சரி. அப்படி என்னை மாலையிட்டு மன்னன் பெயர் என்ன தெரியுமா? என்ன ஐயா பேரு? மல்லையா, அப்படி என்னை மாலையிட்டு மன்னன் பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா பேரு? அம்மா, என்னை 18 பருவமாக யார பிறகு நான் யாரை மாலையிட்டேன்? யாரை மாலையிட்டீங்க? அடியே, வேலை விட்ட கணவன் யாரு? ஏய், மாலையிட்டு மன்னவன். மாலையிட்ட பண்ணவனா? யாரை விட்ட கணவன் இல்லை. பேர் மாறி போச்சா? ஆமா. இல்லையா, நேரத்துக்கு ராகாலத்துல என்னென்னமோ நினைக்குது. என்ன அதனால கேட்டுவிட்டேன். என்ன உனக்குதான் பேர பேச்சு வச்சு பாரு, உங்க வீட்டுல சொல்லிட்டு அப்படி என்னை மாலையிட்டு மன்னன் பெயர் தெரியுமா? மன்னன் பெயரோ துரிச்சோத புலி. என்ன ரசத்துக்கு தயாரிப்பாங்களா அந்த புலி? காட்டுல இருக்கக்கூடிய புலி இருக்காது, இந்த தமிழ்நாட்டுல இருக்குது. காட்டுல இருக்கிற புலி? ஆமா. ஏன் வேற எடுத்த புலியே எடுக்காத புலி? நான் வருகிற காலம் போறமே புலித்தான்.
இல்லையா வேற எடுத்திருக்குதா எடுக்கலையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எடுத்துட்டே அப்புறம் உயிர் பழிப்பாங்க அல்ப. அப்படியா? அப்படி என்னுடைய மன்னர் பெயர் துச்சோதன புலி. சரி, அப்படி துச்சோதன புலி இருந்தாலும் சரி சொல்லம்மா. நீ வந்த காரணம் என்ன? ஐயோ உங்க கணவர் உங்க அக்கா கூப்பிட்டா என்னன்னே தெரியல. யார் பான்மதி பிறந்துருவாளா? ஆகட்டு போய் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.